அவங்க வாழ்க்கையை கண்டிப்பா ஆண்டவர் அழகாக்குவார், நிச்சயமா ஆண்டவர் அழகாக்குவார். ஆனா இல்லாத பட்சத்துல உங்களுக்கு ஆயிரக்கணக்கான டேலண்ட் இருந்தாலும் நீங்க உங்களுடைய வாழ்க்கை அழகாகவே முடியாதுங்க, அழகாகவே முடியாது. ஒண்ணுமே இல்லாதவங்க இன்னைக்கு வாழ்க்கையில எவ்வளவு அழகா மற்றவங்களுக்கு முன்னாடி அவங்க பிரகாசமாகறாங்க. உங்களுடைய உழைப்பு இருக்கட்டும், உங்களுடைய வேகம் இருக்கட்டும், நீங்க எல்லாத்தையுமே பண்ணுங்க. ஆனா பர்சனலா ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப், ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு, நீங்களும் ஆண்டவரும் பேசிக்கிற விதம், நீங்க ரசிக்கிற விதம் அது சரியா இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் நீங்க இந்த உலகத்துல வெற்றியா பிரகாசிக்கவே முடியாதுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் வேணாலும் உங்களுக்காக பரிதபிக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், உங்களை எல்லாரையும் கொண்டு வந்தது சேர்த்தது என்னுடைய தாளந்து அல்ல, உங்களை எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்தது என்னுடைய பாடல் திறமை அல்ல. நான் நம்புறேன் ஆண்டவரோட இருக்கிற என்னுடைய தனிப்பட்ட உறவு தாங்க இன்றைக்கு இந்த ஊழியத்துல உங்களை சந்திக்கவே என்ன வச்சுச்சு. அதுதான் எனக்கு தெரியுங்க, என் திறமை என்ன சந்திக்க வச்சிருக்க முடியாது, என்னுடைய படிப்பு சந்திக்க வைக்க முடியாது. ஆனா நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவரை என்ன பண்றேன்னா நான் ரொம்ப ரசிக்கிறேங்க, நான் ரொம்ப ரசிக்கிறேன். சரி ஆண்டவரே, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையெல்லாம் நான் நினைக்கிறேன், உங்களுடைய மகத்துவத்தை எல்லாம் நினைக்கிறேன். நான் நம்புறேன் எல்லாருடைய அழகை ரசிக்கிறதுக்கு முன்னாடி என் இயேசுவினுடைய அழகை சொல்லுங்க, வாய்களை திறந்து சத்தமா அது வரணும். சிஸ்டர், இன்றைக்கு உங்களை ரொம்ப அழகு அழகு அழகுன்னு சொல்றவங்க ஒரு நாள் நீங்க ரொம்ப கேவலம் கூட திட்டுவாங்க. அவங்க சொல்றத நம்பாதீங்க, அவங்க சொல்றத நம்பாதீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை அழகா பார்க்கிறாரு. சோத்திரம். நீங்க இன்னைக்கு அழகாய் பார்க்கிற நிறைய பேரு உங்க பார்வைக்கு சீக்கிரத்துல அசிங்கமா தெரிவாங்க.